தட்கல் டிக்கெட் கவுண்டரில் எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு நாமளாக ஆன்லைனில் எப்படி புக் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். நமக்கு வந்து ரயில் ஒன் அப்ளிகேஷன் இருக்குது, அப்படின்னா ரயில் கனெக்ட் அப்ளிகேஷன் இருக்குது. அப்படி இல்லைனா ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணாலுமே வந்து கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கவுண்டரில் எப்படி தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து சரி போடலாம், நிறைய ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படின்றதுக்காக. இப்போது தட்கல் டிக்கெட் வந்து இப்போ கவுண்டரில் போய் புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், அண்ட் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போகணும், அண்ட் இந்த எப்போ வந்து நம்ம போய் கவுண்டரில் போயிட்டு நிற்கணும், ஃபார்ம் எப்போ வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் ட்ரெயின் தட்கல் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறீங்க கவுண்டரில் அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸோட நீங்கள் வந்து போவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் தட்கல் டிக்கெட் புக் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போது தட்கல் டிக்கெட் வந்து ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது ஏசி கிளாஸஸாக இருந்துச்சு அப்படின்னா காலையில் சரியாக 10 மணிக்கு வந்து ஷார்ப்பாக வந்து டிக்கெட் ஓப்பன் ஆயிரும். ஸோ கவுண்டர்லேயும் ஓப்பன் ஆயிரும், நம்ம ஆன்லைனில் வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அதேமாரி நான் ஏசி கிளாஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக 11 மணிக்கு வந்து புக்கிங் ஓப்பன் ஆகும். போத் கவுண்டர் ஆஸ் வெல் அஸ் இந்த ஆன்லைன்லேயுமே ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த கவுண்டர் தட்கல் டிக்கெட்டுன்றது ஒவ்வொரு ஊரை பொறுத்து மாறும். சிட்டிஸில் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அண்ட் நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போது நான் சிட்டி சைடில் வந்து சொல்கிறேன். சிட்டி சைடில் நீங்கள் தட்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கூட்டமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு வில்லேஜ் சைட். அதாவது சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு 2 to 3 கவுண்டர்ஸ் வரைக்கும் அந்த தட்கலுக்காக செப்பரேட்டாக வந்து வச்சுருப்பாங்க. பட் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே கவுண்டரில் தான் நார்மல் டிக்கெட்டும் சரி தட்கல் டிக்கெட்டும் சரி ஒரே கவுண்டரில் தான் இருக்கும். சிட்டியில் வந்து 2-3 கவுண்டர் வச்சிருந்தாலும் அங்கே கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சிட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தட்கல் டிக்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு நைட்லேருந்தே சில பேர் வந்து புக்கிங், அதாவது முன்னாடியே போயிட்டு இந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி ரெடியாக வந்து இருப்பாங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து விடியற் காலையில் ஒரு 6 மணிலேருந்தே வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான அந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரஷ்ஷாக இருக்கும். ஸோ முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டுலாம் வந்து அவங்க அங்கேயே இருந்து ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்காங்க. இப்போது சிட்டி சைடில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சரிப்பா இப்போ வந்து தட்கல் டிக்கெட் புக் பண்ணுறாங்க, யார் வந்து முதல்ல வந்தாங்க அண்ட் யார் போய் முதல்ல டிக்கெட் புக் பண்ணுவாங்க அப்படின்ற டவுட் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டரில் போயிட்டு ஒரு பேப்பர் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி நான் இந்த சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் நான் பார்த்துருக்கேன், ஒரு பேப்பர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேப்பரில் யார் முதல்ல வரா அப்படின்ற மாதிரி நம்பர் 1 2 3ன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ 1ன்றதுல யார் வந்து ஃபஸ்ட் வந்திருக்காங்களோ அவங்க நேம் வந்து எழுதிடுவாங்க. அண்ட் அடுத்தடுத்து வரவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து 2 3 4 இந்த மாதிரி நேம்ஸ் வந்து எழுதிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு டிக்கெட்டோட சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் லேட்டாக வர நமக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிரும். சரிங்களா? ஸோ என்ன கேட்டால் மேக்ஸிமம் வந்து 5 பேருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து 5 பேருன்றதே வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா கவுண்டரே பார்த்தீங்கன்னா இருக்கிறது 1 இல்லை 2 மேக்ஸிமம் கவுண்டர் தட்கலுக்கு இவ்வளோ தான் ஒதுக்குவாங்க. ஸோ அப்படி ஒதுக்குறப்போ 5 நம்பருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி தான் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடி போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து டிக்கெட்டோட சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போது நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஒரு 6 மணிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் முதல்ல வந்திருக்கேன் அப்படின்னா அந்த பேப்பரில் என்னோடய நேம் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன். சரிங்களா? ஸோ எழுதி வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும், நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்ம் அண்ட் தட்கல் ரிசர்வேஷன் ஃபார்ம் ரெண்டுமே வந்து வச்சுருப்பாங்க. இப்போது நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்மாக இருந்தால் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவே வந்து தட்கல் ரிசர்வேஷன் ஃபார்மாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மாற்றி வந்து நிறைய பேர் எழுதுறதை நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் தட்கல் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலர் ஃபார்ம் வந்து எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் ஃபார்ம் வந்து எடுத்துக்கிட்டு அதில் நேம் முதல்ல வந்து நீங்கள் எழுதிடணும். சரிங்களா? ஸோ அந்த பேப்பரில் வந்து நேம் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபார்ம் அந்த தட்கல் ஃபார்ம் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொறுமையாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நேம் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் 1 2 3ன்னு சொல்லிட்டு நம்பர் எழுதுவாங்க பார்த்தீங்களா, நேம் எழுதுவாங்க. ஸோ இந்த நேம் வைஸ் தான் பார்த்தீங்கன்னா தட்கல் அந்த டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து போக முடியும். அதனால் முதல்ல உங்கள் நேம் எழுதிட்டு தட்கல் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து கவுண்டரில் இருக்கும் இல்லை அங்கே வச்சுருப்பாங்க. சரிங்களா? சைடில். ஸோ அங்கேருந்து நீங்கள் தட்கல் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக வந்து நீங்கள் வந்து தட்கல் அந்த ஃபார்ம் அந்த ட்ரெயின் நம்பர் அந்த எந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, என்ன ட்ரெயின் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து பொறுமையாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் நேம் எழுதிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பிரகாரம் தான் கூப்பிடுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடியே போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து டிக்கெட் சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து தட்கல் ஃபார்ம் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க. கரெக்டாக வந்து
11 மணிக்கு வந்து ஓப்பன், இப்போ நான் ஏசி கிளாஸஸில் வந்து புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 11 மணிக்கு வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த நேம் வைஸ் வந்து ஒவ்வொரு கவுண்டர்லேயே போய்ட்டு நிற்போம். அப்படி நிற்கிறப்போ நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து அந்த புக்கிங் கிளர்க் கிட்ட கொடுப்பீங்க. அண்ட் கொடுத்த உடனே அவர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுவார். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் தான் சொல்கிறேன் 5க்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா கிடச்சிரும். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்போ 3 கவுண்டர் இருக்குது அப்படின்னா 3 பேர், ஃபஸ்ட்டு 3 பேருக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு புக் பண்ணுறதுக்குள்ளே அந்த டிக்கெட் வந்து காலியாகிடும். ஏன்னா ஒரு நிமிஷத்துலேயே டிக்கெட் வந்து காலியாகிடும், தக்க டிக்கெட் எல்லாம். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடி போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் நான் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் நேரடியாக நான் பார்த்தது இந்த ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி பேப்பரில் வந்து நேம் எழுதி வச்சுக்கிறாங்க. யார் வந்து ஃபஸ்ட்டாக வராங்களோ அந்த நேம் பிரகாரம் வந்து கூப்பிடுவாங்க. இப்போது நார்மலாக வில்லேஜ் சைடில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த மாதிரி பேப்பரில் வந்து நேமில் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே வர்றதே வந்து ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் தக்க டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நார்மலாக புக் பண்ணுற கவுண்டர்லேயே வந்து தக்க டிக்கெட்டும் வந்து புக் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் இல்லை மேக்ஸிமம் வந்து 2 கவுண்டர் தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் சேம் கவுண்டரில் நீங்கள் வந்து தக்கல் வந்து ஃபில் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு இப்போ 10 மணிக்கு நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு 8 மணிக்கு 8:30க்கெலாம் போயிட்டு அந்த ஃபார்ம் வந்து வாங்கி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஃபார்மில் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் பண்ணுறப்போ அவர் வந்து ஒன்ஸ் கேட்குறப்போ ஏதாவது இந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்பார், அதுக்கே வந்து டைம் ஆகிடும். அதனால் புக் பண்ணி அதை இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா வந்து 2-3 தடவை வந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா புக்கிங் கிளர்க்கிட்ட வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம வில்லேஜ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு சில கவுண்டர், இப்போ சிட்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்ஸ் நிறையா இருக்கும், அதேமாதிரி கூட்டமும் அதிகமாக இருக்கும். இப்போது அந்த வில்லேஜ் சைடு அப்புறம் நம்ம ஊருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இன் கம்பேர் டு சிட்டி சைட். இப்போது சிட்டி சைடில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, நம்ம ஊர் சைடில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு. ஒரு சில ஊரில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டோக்கன் மாரி கொடுக்குறதாகவும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ 1, 2, 3 இந்த மாதிரி டோக்கன் மாரி வச்சுருவாங்க. ஸோ யார் வந்து முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு வந்து டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. அவங்கள தான் அந்த கவுண்டர், அந்த ரிசர்வேஷனில் தக்க டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்த கவுண்டர் அந்த ஆர்டர் வைஸ் வந்து நிற்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தக்க டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து அந்த முதல்ல 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அந்த 2 நிமிஷத்தில் டிக்கெட் காலி ஆகிறதுக்குள்ளே அந்த முதல்ல அந்த 3 பேருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆன்லைன்லேயும் ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணலாம், ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணலாம், கவுண்டர்லேயும் ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணி அந்த சான்சஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன் வந்து சப்போஸ் கவுண்டரில் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் கிடைக்கும். அப்படி ஆன்லைனில் இல்லை அப்படின்னா கவுண்டர்லேயாச்சும் கிடைக்கும். அதனால் டிக்கெட் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் அண்ட் கவுண்டர் ரெண்டுலேயுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம நார்மல் ரிசர்வேஷன் ஃபார்ம் எப்படி வந்து நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்ற மாரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு தக்கல் அந்த ரிசர்வேஷன் ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோவும் வந்து அடுத்து வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ எப்படி வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபில் பண்ணுறது தக்கல் ரிசர்வேஷன் ஃபார்மில் அப்படின்றதையும் அண்ட் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி அந்த புக்கிங் கிளர்க்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இப்படி தான் வந்து ட்ரெயினில் தக்கல் டிக்கெட் வந்து கவுண்டரில் வந்து புக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இனிமேல் நீங்கள் வந்து கவுண்டரில் போயிட்டு புக் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக போயிட்டு உங்களோட நேம் வந்து அதில் எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபார்ம் வந்து வாங்கி அதை வந்து ஃபில் பண்ணி அப்புறமா வந்து கரெக்டாக டைம் 10 or 11 ஆனோடனே நீங்கள் வந்து புக்கிங் கிளர்க்கிட்ட கொடுத்து புக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல்ல முக்கியமான விஷயம் உங்களோட நேம் வந்து நீங்கள் எப்போ வந்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களோட நேம் வந்து 1ல் இருக்கா 2ல் இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் டிசைட் பண்ணும் உங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதுலேயுமே நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். தேங்க்யூ.